மிதுனம் வந்து பார்த்தீங்கன்னாப்பா ஃபர்ஸ்ட் குரு இருக்கிறதே வாக்குஸ்தானத்துல குரு. புதனுக்கு குரு நட்பா பகையா அப்படின்னு கேட்டா பகை. காரணம் என்ன அப்படின்னா புதனுக்கு ஒரு விதத்துல தந்தை ஆவார் குரு. அப்ப தந்தை எப்படி பகையாவார்? எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு, ஒரு லாங் டிரைவ் நான் போறேன், சம்பந்தமே இல்லாம தனியா கார் எடுத்துட்டு ரொம்ப தூரம் போவாங்க. நீ ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற? உனக்கு வந்து நிம்மதி வேணுமா? மொட்டை மாடியில போய் கம்முன்னு உட்கார். யார் உன்னை ரொம்ப புகழ்ந்தாலும் புகழ்ச்சிக்கு மயங்கிடாது. உன்னை ரொம்ப புகழ்றாங்க அப்படின்னா உன்னை போட்டு தள்ள போறாங்கன்னு அர்த்தம். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் டாக்டர் அண்ட் ஆஸ்ட்ராலஜர் தீபா அருளாளன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஒவ்வொரு மாசமும் ராசி பலன்கள்ல வந்து வெவ்வேறு மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு 12 ராசிக்காரங்களுக்கும். இப்போ இந்த செப்டம்பர் மாசத்துக்கு உண்மையிலே வந்து 12 ராசிக்காரங்களும் எந்தெந்த விஷயத்த ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த விஷயம் பண்ணலாம், இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த விஷயத்துல நீங்க கண்டிப்பா கூர்மையா ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தே தீரணும், இல்லாட்டி நீங்க பெரிய ஆபத்தில் சிக்குவீங்க அப்படின்ற மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் எப்படி இருக்க போது, எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு? மிதுனம் வந்து பாத்தீங்கன்னாப்பா இவங்களுக்கு 2ஆம் பாவத்துல செவ்வாய். 2ஆம் பாவத்துல குரு இருக்காரு அப்படின்னாலும் செவ்வாய் இருக்காரு. ஃபர்ஸ்ட் குரு இருக்கிறதே வாக்குஸ்தானத்துல குரு, தன குடும்ப வாக்குஸ்தானத்துல. இந்த மிதுன ராசி அன்பர்களுடைய ராசி அதிபன் யாருன்னா புதன் பகவான். புதனுக்கு குரு நட்பா பகையா அப்படின்னு கேட்டா பகை. காரணம் என்ன அப்படின்னா புதனுக்கு ஒரு விதத்துல தந்தை ஆவார் குரு. அப்ப தந்தை எப்படி பகையாவாரு? இப்ப நம்ம சாமானிய மனுஷங்கள் மாதிரி தான், ஒரு விதத்துல தந்தை உண்மையான தந்தை கிடையாது. குருனோட மனைவிக்கும் சந்திரனுக்கும் பிறந்த குழந்தை தான் வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான். அப்ப அது வந்து ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப் கிடையாது, நாஜாயிஸ் பேட்டா அப்படிம்பாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது குரு எப்படி அந்த குழந்தைய தன் குழந்தைய எடுத்துப்பாரு? அதனால புதன் வந்து பாத்தீங்கன்னா எந்தவித குருவுமே இல்லாம தனியா ஆயக்கலைகள் 64 கற்றவன் புதன் பகவான் அப்படின்னு சொல்லலாம். அப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின் போது அதுலயே மிதுனம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எதுலன்னா மத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்கறதுல. வாக்குஸ்தானம் இல்ல, அப்பா இந்த பையன் ரொம்ப நல்ல பையன்பா, இந்த பையனை நம்பி நீ இந்த ப்ராஜெக்ட் குடி, எத்தனை லட்சமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நம்ம சொல்ற வாக்கு நம்மளுக்கு அகெயின்ஸ்டா வந்து நிற்கும். கையெழுத்துலாம் போடும்போது டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஷூரிட்டி, வாரண்டி எல்லாம் போடும்போது கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல அதாவது இந்த 18ஆம் தேதி ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நீண்ட தூர பயணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு, ஒரு லாங் டிரைவ் நான் போறேன், சம்பந்தமே இல்லாம தனியா கார் எடுத்துட்டு ரொம்ப தூரம் போவாங்க. அது பொம்பளை பிள்ளைங்கிட்டயும் இந்த காலகட்டத்துல இருக்கு, ஆம்பளை பிள்ளைங்கிட்டயும் இருக்கு, மத்தியம வயசு பர்சனாலிட்டிஸ் கிட்டயும் இருக்கு. சரிப்பா, இந்த மாதிரி ரொம்ப தூரம் போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சேஃப்டி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். கண்டிப்பா இல்லைங்களா? எங்கேயோ வந்து நம்மளுக்கு ஃபுல்லும் இந்த டிராஃபிக்லாம் இல்லாத மரங்கள்லாம் நிறைஞ்ச இடம், அந்த மாதிரி இடங்கள்ல ஆபத்தும் இருக்கு. அழகு இருக்க இடத்துல எப்பயுமே ஆபத்து. அழகு ஆபத்து இல்லாம இல்லவே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, எது அழகு இருக்கு அப்படின்னாலும் அதுல ஒளிஞ்சிருக்க ஒரு ஆபத்து அப்படின்னு இருக்கும் இல்லையா? இது சாணக்கியரே சொல்லியிருப்பாரு, அழகான விஷயங்களை பாக்குறீங்களா, அதுல ஒளிஞ்சிருக்க ஆபத்தை பாருங்க அப்படின்பாரு. அந்த மாதிரி நம்ம போறோம், அந்த மாதிரி ஒரு லாங் ட்ரிப்லாம் போறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடம் சேஃப்டியான்னு பார்க்கணும். திடீர்னு பங்க்சரு, நம்மளுக்கு ஸ்டெப்னி 1க்கு 2 வச்சுட்டு இருக்கணும். இறங்கி நீ மாத்திர வரைக்குமாவது அந்த இடத்துல சுற்றி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாப்பா ரொம்ப ஈஸியாக எப்படி சம்பாதிக்கணும், அடிச்சு பிடிச்சி யாரை எப்படி சம்பாதிக்கணும், ஏமாற்றி எப்படி சம்பாதிக்கணும், திருடி சம்பாதிக்கணும், இந்த மாதிரி தெஃப்ட் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுவும் நூதன முறையில் தெஃப்ட் அப்படின்றதுலாம் இருக்குது. அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி லாங் டிரைவ்லாம் போகிறோம் அப்படின் போது அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் வச்சுக்கணும். இப்போ இல்லைங்க எங்களுக்கு எதாவது பிரச்சனைனா நாங்கள் 100க்கு ஃபோன் பண்ணுவோம், அவங்களும் வரணும் இல்லைப்பா, பக்கத்தில் ஸ்டேஷன் இருக்கணும், அவங்க வரணும். அப்போ நம்ம வந்து போலீஸையும் நம்மளால குறை சொல்ல முடியாது. நம்ம ஃபயர் ஸ்டேஷனோட நம்பர் வச்சுக்கணும், அவங்களும் வரணும். நீ ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற? உனக்கு வந்து நிம்மதி வேணுமா? மொட்டை மாடியில போய் கம்முன்னு உட்கார். அதை விட ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் ஏதாவது இருக்கா? அதுவும் வீட்டுல இருந்து யாராவது வருவாங்கன்னா வெளியே கேட்டை கூட பூட்டிட்டு நிம்மதியா தனியா மொட்டை மாடியில உட்கார். இது ரொம்ப சேஃப். அந்த மாதிரி தனியான இடங்களுக்கு போறோம் அப்படின்னாலும் சட்டுன்னு பிளான் பண்ணாம திடீர்னு எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டேன் அப்படின்னு கிளம்புற பசங்க எத்தனை பேர் இருக்காங்க? வீட்டுல அம்மா திட்டினாங்க, அப்பா திட்டினாங்க, மொட்டை மாடியில போயிட்டு பூட்டின்னு உட்காந்துக்கும், ரூம்ல போய் பூட்டிட்டு உட்காந்துக்கும். ரூம்ல எனக்கு அடைஞ்சே இருக்கிறது பிரச்சனையா இருக்கு, ஒரு கோயில்ல போய் உட்கார், பெருமாள் கோயில்ல போய் உட்கார். ஏன்னா நீ மிதுனத்துல பிறந்துட்ட, உனக்கு கடவுள் பெருமாள் தான், பெருமாள் கோயில்ல போய் உட்கார். இதெல்லாம் செய்யும் போது நம்ம கவனமா இருக்கணும். நம்ம வந்து வெளியே நீண்ட தூர பயணம் அப்படின்றது அந்த 18ஆம் தேதி கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி 28ஆம் தேதி அப்படின்ற பட்சத்துல நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா யாருக்கும்
கையெழுத்து போடுறது, நீ இப்போ ஒரு டாக்குமெண்ட் ஏதாவது வாங்குற, ம், ம். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அதெல்லாம் பண்ற அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே அனலைஸ் பண்ணிட்டேங்க. திருப்பி ஒரு முறை ஓகே அனலைஸ் பண்ணிட்டு கையெழுத்து போடும். ஓகே முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் சைனிங் அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு செய்யணும்ப்பா. ஓகே. இவங்க வந்து இந்த விஷயங்கள் பண்ணா நிச்சயமா வெற்றினா இது கிடைக்கும். மிதுனம்க்கு வந்து பார்த்தீங்கன்னாப்பா, எப்பயுமே இது உபயராசி. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குனே ஒரு சில ராசிகள் இருக்கு. அந்த மாதிரி Okay. இது உபயராசி. ஓகே எக்ஸலண்ட் புத்திசாலி, நல்லா பேசக்கூடிய திறமை அப்படின்றது உண்டு. நீ ஒரு விஷயம் செஞ்சால் சக்ஸஸ் ஆகிடுவ அப்படின்னா, நீ என்ன விஷயம் செய்யணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக யார் உன்னை ரொம்ப புகழ்ந்தாலும் புகழ்ச்சிக்கு மயங்கிடாது. ம். உன்னை ரொம்ப புகழ்றாங்க அப்படின்னா உன்னை போட்டு தள்ள போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகே. அது கண்டிப்பாக இல்லையா? உண்மை, உண்மை. இப்போ நான் உன்னை ரொம்ப தம்பி நீ அப்படிப்பா நீ இப்படி பண்ணுற, கண்டிப்பாக உங்ககிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்குற, ம். எனக்கு எதிர்பார்ப்பு இருக்குது, அதனால் உன்னை ஏமாற்றணும்னு நினைக்கிறேன், அப்போ நான் உன்னை போட்டு தள்ள போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ யார் உன்னை ரொம்ப புகழ்ந்தாலும் அவங்க கிட்டேருந்து ரொம்ப விலகிருங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா போதும், ஜெயிச்சிடுவாங்க. செப்டம்பர் மாசத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம், பண்ணக்கூடாது, இந்த விஷயம் பண்ணா வெற்றின்னு சொல்லிட்டு ரொம்ப புட்டு புட்டு ரொம்ப துல்லியமா நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருக்கீங்க மக்களுக்கு. ரொம்ப நன்றி மேம். நன்றிப்பா, நன்றி. கடக ராசி உண்மையிலே முக்கியமான ராசின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டோட ராசியே வந்து கடக ராசின்ற மாதிரி சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சரோட விஜய் அவர்களோட ராசியும் கடக ராசி. கடக ராசி இந்தந்த விஷயங்கள்ல பாதுகாப்பா இருக்கணும், இந்த இடத்துக்கு போகும்போது பாதுகாப்பா இருக்கணும், இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாப்பா, கடகத்துக்கு ஜென்மத்திலே குரு இருக்கார். ஜென்ம குரு வனத்திலே அப்படிம்பாங்க. உச்சம் பெற்று தான் அமர்ந்திருக்கார். இருந்தாலும்